ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிளிங்கிங் ஸ்டார். நான் உங்களோட துர்கா. ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சண்டே எப்போதுமே யூஸ்வலாக இன்னைக்கு லீவு தானே லேட்டாக எந்திரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லேட்டாக தான் எந்திரிப்போம். ஆனால் போன வாரம் சண்டே காலையில் எல்லாருமே 5:30 மணிக்கெலாம் எந்திரிச்சு கடகடன்னு கிளம்பிட்டு இருந்தோம். எங்கே அப்படின்றதெல்லாம் நீங்கள் டிபியில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. நாங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை தாங்க நான்வெஜ் வீட்டில் செய்கிற மாதிரி இருக்கும். மற்ற நாள் எங்களுக்கு சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா வெளியிலேருந்து ஆர்டர் போட்டு சாப்பிட்டுப்போம். அதுலேயும் ஃபிஷ்ஷு மட்டனில் ஆர்டர் போடுறது ரொம்ப ரேருங்க. சிக்கன் பிரியாணி மட்டும் போட்டுப்போம். சிக்கன் பீஸ் எங்களுக்கு பிடிக்காது, ஸோ பிரியாணி மட்டும் சாப்பிட்டுப்போம். பாப்பாவும் அவங்க அப்பா மட்டும் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. எனக்கு பிடிக்காது. சிக்கன் தவிர மற்ற எல்லாமே நான் சாப்பிடுவேன். இப்போ கொஞ்ச நாளாவே மீன் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு அப்படின்னு சொல்லி அக்கம் பக்கத்துல சொல்லி கேள்விப்பட்டிருந்தோம். என்னோட சிஸ்டர் கூட சொல்லியிருந்தா. அதுலயும் ஒரு சில மீன் எல்லாம் கிடைக்கிறது இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன ரீசன் அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ அதனாலேயே மீன் வாங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஒரு 2-3 வாரமாவே மீன் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு தான் இருந்தோம். ஸோ இங்கே பக்கத்துல கடையில வாங்குறதை விட நம்ம காலையில எந்திரிச்சு பீச்சுக்கு போயிடலாம். அப்படியே பீச்சை பார்த்த மாதிரி இருக்கும். பாப்பாவுக்கும் கொஞ்சம் நாள் ஜாலியா என்ஜாய் பண்ண மாதிரி இருக்கும். நம்மளும் ஃபிஷ் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். நைட்டே சொல்லிட்டு தாங்க படுத்தேன், என்னை எழுப்பி விடுங்க, முடிஞ்சா நான் எந்திரிச்சு வரேன், இல்லைன்னா நீங்க 2 பேர் கூட போயிட்டு வந்துருங்க, இல்லையா வேற ஏதாவது கூட வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா நமக்கு அந்த 2 நாள் தான் கொஞ்சம் பொறுமையா லேட்டா எந்திரிக்கலாம், நல்லா தூங்கலான்ற மாதிரி இருக்கும். நான் வேற முத நாள் நைட் ஃபுல்லா கொஞ்சம் ரொம்ப லேட் நைட் வரைக்கும் மொபைல் பார்த்துட்டு தூங்கிட்டேன். காலைல அலாரம் அடிச்சதும் பாப்பாவும் எந்திரிச்சுக்கிட்டா. ஸோ எங்களால் அவாய்ட் பண்ண முடியல. அப்புறம் எல்லாரும் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு கிளம்பிட்டோம். 5:30க்கு எந்திரிச்சோம். அப்படி இப்படின்னு வீட்லேருந்து கிளம்புறதுக்கு ஒரு 6:20 ஆயிடுச்சுங்க. 6:30 மணிக்கு கிளம்பி தான் போயிருந்தோம். நம்ம வீட்லேருந்து கோவளம் பீச் போகிறதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட காமிச்சது. எர்லி மார்னிங் அப்படின்றதுனால பெருசாக டிராஃபிக் இல்லைங்க. பட் பீச் நெருங்க நெருங்க கொஞ்சம் டிராஃபிக்காக இருந்தது. ஏன்னா சண்டே இல்லையா, ஸோ சன்ரைஸ் பார்க்க நிறைய பேர் வருவாங்க எர்லி மார்னிங். ஃபைனலி பீச்சை நெருங்கிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ காரு பைக்கு இருக்குது அப்படின்ட்டு. ஸோ எங்களுக்கு கார் பார்க் பண்ணுறதுக்கு இடமே இல்லை. ஒரு இடத்த பார்த்து சூஸ் பண்ணி அந்த இடத்துல பார்க் பண்ணிட்டோம். பீச்சுன்னு கிளம்புனாலே பாப்பாக்காக ஒரு டவல் அண்ட் ஒரு செட்டு ட்ரெஸ் நான் எடுத்து வச்சிருவேங்க. அவன் நனைஞ்சுக்கிறாளோ இல்லையோ ஒரு வேளை மாற்றிக்கலாம். ஏன்னா ரொம்ப மண்ணாயிடுது லைட்டாக ஈரப்பட்டாலும். பீச்சில் பாருங்க எவ்வளோ கூட்டம்னு. நாங்கள் போகும்போதே ஒரு 7 மணிக்கிட்ட இருக்குங்க. ஆனால் 6 மணிலேருந்தே ஃப்ரெஷ்ஷான மீனெல்லாம் விற்க ஆரம்பிச்சிருவாங்க போல். எங்களுக்கு முன்னாடியே நிறைய கூட்டம் வந்து காத்துட்டு இருந்தது. லாஸ்ட் டைம் போனப்போ 8 மணி ஆயிடுச்சுங்க. அப்போவே கூட்டம் இருந்தது. சரி நம்ம வந்தது லேட் அப்படின்னு நினச்சிக்கிட்டோம். ஆனால் இப்போ 7 மணிக்கே பார்த்தா அவ்வளோ க்ரௌட் இருந்தது. இது ப்ரான்னு தாங்க நினைக்கிறேன், எனக்கு சரியா தெரியல. ஒரே ஒரு பீஸ் தான் இருந்தது. அதை யார் எடுத்துக்கிறது எவ்வளோக்கு எடுத்துக்கிறதுன்னு பேசிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் ஒரு குரூப்பு கையில சங்கு மாதிரி ஏதோ வச்சிருந்தாங்க. ஸோ அதுவும் நம்ம சமைச்சு சாப்பிடலாம் போல, எனக்கு சரியா தெரியல. ஸோ அதையுமே எவ்வளோக்கு வாங்கலாம், யார் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. ஒரு போட்லையுமே அவங்க பிடிச்சிட்டு வந்த மீனை வச்சு வித்துட்டு இருப்பாங்க. ஸோ நமக்கு என்ன ரேட்டுக்கு வேணுமோ அதை பேரம் பேசி எடுத்துட்டு போலாங்க. வெயிட் எல்லாம் போட்டு தரமாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் ஒரு கண் அளவு தான். ஒரு கூறு வச்சு இதை இவ்வளோ ருபீஸ்னு சொல்லி விற்பாங்க. ஸோ அந்த ப்ரைஸுக்கு அதை வாங்கலாம் அப்படின்னு நமக்கு தோணுச்சுன்னா நம்ம வாங்கிக்கலாம். நாங்களும் ஒரு போட்டா போய் பார்த்துட்டு இருந்தோங்க. ஃபைனலா இப்போ நீங்க பாத்தீங்க இல்லையா, அந்த போட்ல மீனெல்லாம் நல்லா பெருசா ஃப்ரெஷ்ஷா இருந்தது. ஸோ அதுலயே நாங்க பேரம் பேசி ஒரு மீனை வாங்கிட்டோம். நான் ஃபைனலா காட்டுறேன் என்ன மீன் வாங்கினோன்ட்டு. மீன் காலி ஆயிடுச்சு, எங்களுக்கு கிடைக்கல அப்படின்ற பேச்சுக்கே இடம் இருக்காதுங்க. ஏன்னா அடுத்தடுத்து போட் மீனுங்களை பிடிச்சிட்டு வந்துகிட்டே தான் இருக்காங்க. நாங்க இங்க வாங்கிட்டு இருக்கும் போதே இன்னொரு போட்ல ஃபிஷ் பிடிச்சிட்டு வந்திருந்தாங்க. கடல்லேருந்து போட்டு கரைக்கு வந்ததுக்கு அப்புறம் அதை அந்த மண்லேருந்து தள்ள முடியாது போல, அவ்வளோ வெயிட்டா இருக்கும் போல. ஸோ ஒரு டிராக்டர் வச்சு அது பின்னாடி கயிறு கட்டி ஒரு கொக்கி மாதிரி அந்த போட்ல மாட்டி வண்டி போக போக அந்த போட்டும் இழுத்துட்டு மண்ணில் வருது. இப்போ நீங்க அந்த கேமராவை பார்த்தீங்கனாலே தெரியும், ஒரே இடத்துல ஃபோக்கஸ் பண்ணி அங்கேயும் இங்கேயும் நகராம ஒரே இடத்துல காமிக்கிறேன்னா என்ன ரீசன் தெரியுமா? அந்த போட்டை விட்டு தள்ளி போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான். இதுதாங்க சரியான இடம். ஸோ இந்த இடத்துல நின்று இடம் பிடிச்சி நின்றுட்டோன்னு வைங்களேன், அவங்க இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக மீன் கொட்டும் போதே என்ன மீன் இருக்குன்றது தெரிஞ்சிடும். கபால்னு நம்ம கேட்டு வாங்கிடலாம். இப்பதான் நான் செகண்ட் டைம் போயிருக்கேன். எனக்கே இவ்வளவு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா வாரம் அங்க மீன் வாங்குறவங்க எவ்வளவு ட்ரெயின் ஆயிருப்பாங்கன்னு நினைச்சு பாருங்க. என்ன மாதிரியே தாங்க எல்லாரும் அந்த போட்டு பின்னாடியே அந்த இடத்துல நிப்பாங்க. ஒரு செகண்ட் நம்ம மிஸ் பண்ணோம்னு வைங்களேன், அவ்வளவுதான் மீன் வித்து போயிரும். நாங்க போன அந்த வாரத்துல இந்த மாதிரி மீன் பாத்தீங்கன்னா எல்லா போட்லயும் 1-2 மாட்டி இருந்தது. ஸோ அதையுமே ஆளுங்க வாங்கிட்டு போயிட்டு தான் இருந்தாங்க. அது என்ன மீன் எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சதே ஒரு 5-6 டைப் ஃபிஷ்ஷஸ் தாங்க தெரியும். ஆனா அங்க ஒரு தடவை 2 தடவை போயிட்டு வந்தோம்னா எல்லா மீனை பத்தியும் நம்ம தெரிஞ்சுட்டு வந்துடலாம். ஏன்னா ஒரு போட்லயும் ஒரு அரிய வகை உயிரினம் கண்டிப்பா மாட்டி இருக்கும். அதை நம்ம பார்க்கும்போது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும்.
இந்த தடவை நான் ஒரு சில போட்ல ஆக்டோபஸ் பார்த்திருந்தேன். அப்புறம் பாம்பு மாரியே இருக்க மீனெல்லாம் பார்த்திருந்தேன். நெறைய டிஃபரெண்டான உயிரினம்லாம் பார்த்திருந்தேன். பாப்பாவுக்கும் நான் காமிச்சிட்டு இருந்தேன். அங்க இருந்த போட்டெல்லாம் ஒண்ணு விடாம சுத்தி பார்த்துட்டு ஃபைனலா எங்களுக்கு வேண்டிய மீனெல்லாம் நாங்க வாங்கிட்டோங்க. இருந்தாலும் அங்கேருந்து போறதுக்கே எங்களுக்கு மனசு இல்ல. ஏன்னா திரும்ப போட் வந்துகிட்டே தான் இருக்கு. ஒருவேளை புதுசா வர்ற போட்ல வேற ஒரு நல்ல ஃப்ரெஷ் மீன் ஒரு நல்ல விலைக்கு கிடைச்சதுன்னா அதை மிஸ் பண்ணிட வேணாம், வாங்கிட்டு போயிடலாமே அப்படின்றதுக்காக தான் வெயிட் பண்ணோம். நானும் இது வரைக்கும் நிறைய பீச்சுக்கு போயிருக்கேங்க ஈவினிங் டைம்ல. ஆனா இந்த அளவுக்கு கிரௌடு நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. ஏன்னா இந்த கிரௌட் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சன்ரைஸை பார்க்கவோ பீச்ல என்ஜாய் பண்ணவோ வந்த கிரௌடு கிடையாது. எல்லாருமே இந்த ஃப்ரெஷ்ஷான மீனை வாங்க வந்தவங்க தாங்க. இப்போ அவங்க வீட்டில் ஒரு விருந்து வச்சிருக்காங்க, பல்கா மீன் தேவைப்படுது அப்படின்னா பக்கத்துல இருக்க கடையில அந்த இறந்து போன மீன், ஃப்ரீஸ் பண்ண வச்ச மீன் எல்லாம் வாங்குறத விட இந்த மாதிரி ஃப்ரெஷ் மீன் வாங்கலாம். டேஸ்ட்டும் நல்லா இருக்கும், விலையும் ரொம்ப கம்மியா கிடைக்குது. இப்போ ஒரு வீட்டில் 2 பேருமே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா வீக் டேஸ்ல போயிட்டு மீனெல்லாம் வாங்க முடியாது. ஸோ வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஸ்டோர் பண்ணி வச்சு அப்பப்போ சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். இப்ப நான் பீச்சை காமிக்கும் போது தூரத்துல பொடி பொடியா ஒரு 2-3 போட் வந்துட்டு இருந்தது இல்லையா, அந்த போட் இப்ப கரைக்கு வந்துருச்சுங்க. அதுல என்ன மீன் இருக்கு அப்படின்றதுக்காக பாக்குறதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இதுல பெருசா எதுவும் மீன் இல்லைங்க, எல்லாமே பொடி பொடியா மிச்சம் மீதி இருக்கிற மீன் தான் கிடைச்சிருக்கு. ஸோ இதை பார்த்தோன்னே நான் கிளம்பிட்டேன், இது நமக்கு தேராது அப்படின்ட்டு. எல்லா நாளும் ஒரே மாதிரி மீன் கிடைக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாதுங்க. ஸோ ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மீன் கிடைக்கும். நாங்க போயிருந்த வாரம் ஃபுல்லாவே சங்கரா மீன் கிடைக்கிறது ரொம்ப ரேரா இருந்தது. அந்த வாரம் ஃபுல்லாவே இந்த நவர மீன் சொல்லிட்டு ஒரு மீன் வித்துட்டு இருந்தாங்க, அதுதான் நிறைய கிடைச்சது. அப்புறம் கிழங்கான் மீன் கிடைச்சது. அப்புறம் இந்த வவ்வால் ஃபிஷ்லயே ஒரு சில டைப் எல்லாம் கிடைச்சது. அங்க இருக்கிறவங்கள்ட்டே கேட்டோம் சங்கரா மீன் வரலையான்ட்டு. போன வாரம் ஃபுல்லாவே சங்கரா மீனா தான் இருந்தது, இந்த வாரம் அதெல்லாம் வரல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வீக்கெண்ட்ல மட்டும் கிடையாதுங்க, வீக் டேஸ்ல நீங்க போனா கூட மார்னிங் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான மீன் எல்லாம் வாங்கிட்டு வரலாம். நாங்க வந்து ஒரு 3 டைப் ஃபிஷ்ஷஸ் வாங்கியிருந்தோங்க. வறுக்கிறதுக்கு இந்த பெரிய மீன் ஒன்று வாங்கியிருந்தேன். தம்ப்நெயிலுக்காக ஒரு போட்டோ ஒன்று எடுங்கன்னு சொல்லியிருந்தேன், அவங்க வீடியோவாவே எடுத்துட்டாங்க. இந்த மீனோட மேல பாத்தீங்கன்னா புள்ளி புள்ளியா இருக்கும், அதனால இது வந்து புள்ளி வவ்வால் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் 1 கிலோ சங்கரா வாங்கியிருந்தோம், 1 கிலோ வந்து கிழங்கான் வாங்கியிருந்தோம். இதெல்லாம் தராசுல அளந்தெல்லாம் தரல, சும்மா கையளவு தான். பாக்குறதுக்கு 1 கிலோ இருக்கும். 3 மீனுமே ஈச் 400ன்னு சொல்லிட்டு 1200க்கு நாங்க வாங்கிட்டு வந்தோம். அங்கேயே நிறைய பேர் கிளீன் பண்றதுக்கு வெயிட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க கிட்ட யாராவது ஒருத்தர் கிட்ட நீங்க கொடுத்து கிளீன் பண்ணிட்டு வரலாம். கிளீன் பண்ண கொடுக்கும்போது இதை மட்டும் கவனிச்சு கொடுங்க, யார்கிட்ட மீன் கம்மியா இருக்கோ அவங்க கிட்ட கொடுங்க, அப்பதான் வேலை சீக்கிரம் முடியும். பக்கத்துல கவர்ல வச்சிருப்பாங்க, அது எத்தனை பேர் வச்சிருக்காங்க எத்தனை மீன் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கொடுங்க. அந்த ப்ரான் எல்லாம் வச்சிருக்காங்கன்னா அவங்க கிட்ட கொடுக்காதீங்க, ஏன்னா ப்ரான் கிளீன் பண்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அதுக்கப்புறமா தான் நம்ம மீனை கிளீன் பண்ணுவாங்க, ரொம்ப லேட் ஆகும். மீனோட அளவை பொறுத்து அது எவ்வளவு வேலை வாங்குமோ அதுக்கேற்ற மாதிரி தான் காசு கேட்பாங்க. நான் 3 மீனுக்குமே சேர்த்து 150 ரூபா கொடுத்துருந்தேன். 8:30 மணிக்கெல்லாம் போட் வர்றது நின்றுடுமா. ஸோ அதுக்கப்புறம் அங்க இருக்க மீனை நீங்க கேட்கிற விலைக்கு கொடுக்கறதுக்கும் சான்ஸ் இருக்கு. எனக்கு அதை பத்தி சரியா தெரியல. வீட்டுக்கு போற வழியிலேயே நாங்க பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்டுட்டு போயிட்டோங்க. வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் சமையலை ஸ்டார்ட் பண்ணேன். மீனை கிளீன் பண்றதுக்கு முன்னாடியே குழம்பு நான் தாளிச்சிட போறேங்க. அப்பதான் குழம்பு கொதிக்கிற கேப்ல நம்ம மீனெல்லாம் கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம். குழம்பு தாளிக்கிறதுக்கு தாராளமா நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன், அதுல கொஞ்சம் வெந்தயமும் சேர்த்திருக்கேன். இந்த தாளிப்போடவும் நம்ம வீட்லயே பண்ணதுங்க. இது நல்லா கிறிஸ்பியா இருக்கும், அதனால கையாலேயே உடைச்சு விட்டு சேர்த்திருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் கட் பண்ணதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் ரொம்ப பொடியா இருந்ததுன்னா நான் 1க்கு 2 தட்டி சேர்த்துப்பேங்க. இது பெருசு பெருசா இருந்ததுனால நான் கட் பண்ணியே சேர்த்திருக்கேன். உப்பு சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியையும் நான் கட் பண்ணி சேர்த்திருக்கேன். இப்ப ரெண்டுமே நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வதங்கணுங்க. நீங்க எந்த கார குழம்பு பண்ணாலும் சரி, வெங்காயம் தக்காளி சேர்க்குறீங்கன்னா அது நல்லா வதக்கிட்டு சேர்த்தாதான் குழம்பு டேஸ்ட் நல்லா இருக்கும். நீங்க எந்த அளவுக்கு புளிப்பு சாப்பிடுவீங்களோ அந்த அளவுக்கு புளியை எடுத்து கரைச்சி வச்சுக்கோங்க. அதுல வீட்டுல அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் 3 ஸ்பூன் நான் சேர்த்திருக்கேன். இது காரம் கம்மியா இருக்குங்க, அதனால நான் 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதும் நம்ம கரைச்சி வச்ச குழம்பையும் சேர்த்துட்டு குழம்புக்கு வேண்டிய தண்ணியையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது கொதிச்சு வரட்டும். அந்த கேப்ல ஒரு மிக்சி ஜார்ல ஒரே ஒரு வரமிளகா, ஒரு 2 பத்து தேங்காய், ஒரு 4-5 சின்ன வெங்காயம், கொஞ்சமா மிளகு இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கிறேங்க. நான் இதுல போட்டிருக்கேன் பாத்தீங்களா ஒரு மிளகா, அதுதான் குழம்பு காரத்துக்கு. நீங்க வேணும்னா இன்னும் 2 மிளகா சேர்த்துக்கலாம். குழம்புல ஆட் பண்ணிட்டு லோ ஃபிளேம்ல கொதிக்க விடுங்க, எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அந்த கேப்ல மீனெல்லாம் நான் கழுவி எடுத்துக்கிட்டேன். கிழங்கான் மீனும் சங்கரா மீனும் வறுக்கிறதுக்கு அந்த தட்டை மீனும் வாங்கியிருந்தோம், அதுதான் புள்ளி வவ்வால். கிழங்கான் மீனை ஃபுல்லாவே நான் குழம்பு வச்சிட போறேன். அந்த தட்டையா இருக்க மீனோட தலையை மட்டும் குழம்புல ஆட் பண்ணிட போறேன். மற்ற உடம்பு பீஸ் எல்லாம் நான் வறுத்துக்க போறேன். சங்கரா மீனை நல்லா கிளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஃப்ரீஸ் பண்ணிட்டேங்க. ஒரு 2 நாளைக்கு அப்புறம் நாங்கள் அதை சமைச்சு சாப்பிட்டுப்போம்.
இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் கழுவி வச்ச மீனெல்லாம் சேர்த்துக்கலாம். மீன்ல தண்ணியே இல்லாம பாத்துக்கோங்க. மீன் சேர்த்ததுமே குழம்பு கொஞ்சம் தண்ணி விடுங்க. அதனாலதான் நல்லா திக்கானதும் மீன் ஆட் பண்ணிக்கணும். ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்துரும், மீனும் நல்லா வெந்துரும். இன்னும் கொஞ்சம் கூட நான் நல்லெண்ணெய் சேர்த்திருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. ஃபுல்லா மூடாம கொஞ்சமா இந்த மாதிரி காத்து போற மாதிரி மூடி வச்சுங்கன்னா அந்த வேர்வை தண்ணி அதுல சிந்தி குழம்பு கெட்டு போகாம இருக்கும். வறுக்கிறதுக்கான மீன்லையும் நல்லா மசாலா தடவி வச்சுட்டேங்க. இப்போ இதை எல்லாத்தையும் ஒன்று மேல ஒன்றா வறுத்துட்டு ஃபுல்லாக திருப்தியாக லஞ்சு சாப்பிட்டுட்டு ஈவினிங் போல் வெளியில் கிளம்ப போகிறோம். எங்கே போகிறோம் என்ன ஏதுன்றதெல்லாம் நான் ஷேர் பண்ணுறேன் வாங்க. இப்போ நம்ம வேளச்சேரியில இருக்க கிராண்ட் ஸ்கொயர் மாலுக்கு தாங்க வந்திருக்கோம். லாஸ்ட் டைம் ஒரு ஷார்ட்ஸ்ல டிமார்ட் போயிருந்தேன். வேளச்சேரி டிமார்ட் போனேன் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தேன். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வர வழியில அப்படியே போயிருந்தேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது இந்த மால்ல இருக்க டிமார்ட் தாங்க. அப்ப நான் என்ன யோசனையில வந்துட்டு போனேன்னு எனக்கு தெரியல. நம்ம இந்த மால்ல இருக்க டிமார்ட்டுக்கு தான் வந்தோன்றது எனக்கு தெரியலங்க. தெரிஞ்சிருந்தா கூட நான் கிராண்ட் ஸ்கொயர் மால் தான் சொல்லியிருப்பேன். கமெண்ட்ஸ்ல லொகேஷன் கேட்டவங்களுக்கு கூட நான் வேளச்சேரி டிமார்ட்னு தான் சொல்லியிருப்பேன். ஸோ நிஜமாவே எனக்கு தெரியாம சொல்லிட்டேங்க. இப்போ நம்ம வந்து டிமார்ட்டுக்கு வரல. பாப்பா ரொம்ப நாளாவே ஒரு வீடியோ பார்த்துட்டு இந்த ஸ்கை ஜம்பர் டிராம்போலைன் வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தா. கூகுள்ல செக் பண்ணப்போ பக்கத்துல தான் இருக்குன்னு காமிச்சதுங்க. சரி பக்கம் தானேட்டு நம்மளும் வந்தாச்சு. டிராம்போலைனுக்கு எவ்வளவு சார்ஜ் பண்றாங்கன்றதுலாம் நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும். 5 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆன கிட்ஸை தாங்க இந்த டிராம்போலைனுக்கு அலோவ் பண்றாங்க. அதுக்கும் கம்மியா உள்ள கிட்ஸுக்கெல்லாம் வேற ஒரு கேம் ஜோன் இருக்கு. அதுக்கு போய் ப்ளே பண்ணிக்கலாம். நாங்க 1 ஹவருக்கு எடுத்திருந்தோங்க. ஷாக்ஸ் வந்து இந்த மாதிரி ஆன்டி ஸ்கிட் ஷாக்ஸ் தான் வேணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அங்கேயே 100 ருபீஸ் பே பண்ணி அதையும் வாங்கிட்டோம். இப்போ எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி ஒரு பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. பிளே ஏரியான்னு போனாலே கையில ஷாக்ஸ் எடுத்துட்டு தான் போவோம். இன்னைக்கு எடுத்துட்டு போயிருந்தோம், அது யூஸ் ஆகல. தனியா காசு கொடுத்து வாங்குற மாதிரி தான் இருந்தது. வெளியில பேரண்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உள்ள பெரிய இடத்துல டிராம்போலைன் செட் பண்ணி பசங்களை உள்ள விட்டுறாங்க. பசங்களுக்கு கையில பேட்ச் கட்டி விட்டுறாங்க டைம் நோட் பண்றதுக்கு. இங்க வெளியில நின்று நம்ம குழந்தை வேற சின்ன குழந்தையாச்சே என்ன பண்றாளோ அப்படின்னு சொல்லி எட்டி எட்டி பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நீ தூரமா விளையாடாத, இங்க பக்கத்திலே நின்று விளையாடுன்னு அவளை கூப்பிட்டு நிக்க வச்சிருந்தேன். கிட்ஸுக்கு மட்டும் இல்லாம பெரியவங்க கூட அலோவ் பண்றாங்க. இப்ப நம்மளும் போகணும்னாலும் போலாம் போல. போயிருந்தா தெரிஞ்சிருக்கும் அதுக்கு எதுக்கு தனியா சார்ஜ் பண்றாங்களா என்ன ஏதுன்றது. கீழே நின்று எட்டி எட்டி பார்த்துட்டு இருந்தாலும்ங்க அதுக்கு பக்கத்துலேயே ஸ்டெப்ஸ் இருந்தது. சரி மேலே போய் என்ன இருக்குன்னு பார்க்கலான்னு ஏறி வந்தா அப்பதான் எங்களுக்கு தெரிஞ்சது இங்க உட்காந்துதான் பசங்களை பார்க்கணும் அப்படின்றது. இது முன்னாடியே தெரிஞ்சிருந்ததுன்னா கண்ணில் விளக்கெண்ணெய் ஊத்திட்டு குழந்தைங்களுக்குள்ள என் குழந்தை எங்க இருக்குன்னு நான் தேடிட்டு இருந்திருக்க மாட்டேங்க. ஏன்னா சின்ன பிள்ளையா இந்த மாதிரி எங்கேயாவது சின்ன ஃபோல்ஸ் எல்லாம் இருந்தது அப்படின்னாலும் எங்கேயாவது விழுந்துட்டா கஷ்டம். அவங்க சேஃப்டி எல்லாம் வச்சிருப்பாங்க தான், இருந்தாலும் போற இடத்துல நம்ம குழந்தை மேல நாமளும் ஒரு கண்ணு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியங்க. மேல நாங்க வெயிட் பண்றோம்ல அந்த இடத்துல நிறைய சேர்ஸ் டேபிள்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. ஸ்நாக்ஸ் எல்லாம் கூட வாங்கி சாப்பிடலாம். அண்ட் பர்த்டே செலிப்ரேஷன் கூட பண்ணலாம் போல. நாங்க போன அன்னைக்கு கூட ஒரு பர்த்டே செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. ஃபுல்லா நல்ல ஒரு வைப்பு சாங்கா போட்டு விட்டுறாங்க. அதை கேட்டுக்கிட்டே அங்க பசங்க விளையாடுறத பார்த்துக்கிட்டே நம்மளும் கொஞ்சம் ரிலாக்ஸா அமைதியா இருக்கலாங்க. ஸோ இதுவும் நமக்கும் நல்லா இருக்கும், குழந்தைங்களுக்கும் நல்லா இருக்கும். நிஜமாவே ஒரு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டா இருக்கும். பசங்களுக்கு லீவா இருந்தது, உங்களுக்கும் சான்ஸ் கிடைச்சது அப்படின்னா கூப்பிட்டு போயிட்டு வாங்க. அங்க ராடு மாதிரி ஒண்ணு சுத்திக்கிட்டே இருக்கா. அதுல நடக்கணும்னு நினைச்சு நடடின்னு சொன்னா அவளால நடக்க முடியல. உட்காந்து உட்காந்து விழுந்துகிட்டே இருந்தா. அப்புறம் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தது அப்படின்னா அந்த இங்க ஆல்ரெடி ட்ரெயின் ஆகி அந்த ஆரஞ்சு கலர் டிஷர்ட் போட்டிருக்காங்க இல்லையா, ஆல்ரெடி அந்த டிராம்போலைன்ல ட்ரெயின் ஆகி அங்க விளையாட வர்றவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. நிஜமாவே எனக்கு ரொம்ப ரிலாக்ஸிங்கா இருந்தது. நீங்க பாப்பா மேல ஒரு கண்ணு வச்சுக்கோங்க, நான் இதை பாக்குறேன்னு சொல்லி நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி இதை நான் பார்த்துட்டு இருந்தேன். பார்க்க நானும் பேசாம உள்ள போயிருந்திருக்கலாமோன்னு தோணுச்சு. நெக்ஸ்ட் டைம் வந்தேன்னா கண்டிப்பா நானும் போய் விளையாடுவேங்க. அங்க 1 ஹவர் விளையாடி முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டா இங்க மேக்ஸ்ல ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்கன்னு உள்ள நுழைஞ்சிட்டோம். ஜென்ஸ் அண்ட் உமன்ஸ் 2 பேருக்குமே ஆஃபர் போட்டிருந்தாங்க. நாங்க ஒரு 9:30 கிட்ட தான் போனோம் இல்லையா, ஸோ அவங்களுக்கு ஏதோ 1-2 கிடைச்சது. எனக்கு ஃபுல்லாவே கலெக்ஷன்ஸ் எல்லாம் காலி ஆயிருந்தது. ஸோ பாப்பாவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் மட்டும் கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். மதியம் செஞ்ச மீன் குழம்பெல்லாம் இருக்கு. ஸோ நைட்டு போய் அதையே தான் சாப்பிட்டுக்கு போறோம். ஃபுல்லா மாலை சுத்தி பாக்குறதுக்கு எங்களுக்கு டைம் இல்லைங்க. ஸோ வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நீங்க கூகுள்ல வேளச்சேரி கிராண்ட் ஸ்கொயர் மால் அப்படின்னு போட்டீங்கனாலே வரும். பக்கத்துல இருந்தீங்கன்னா போய் செக் பண்ணிட்டு வாங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.